வணக்கம். கடவுள் எல்லா மனிதர்களையும் ஒரே ஃபார்முலாவில் படைத்திருக்கிறார். உருவம் ஒரே மாதிரியான உருவத்தை படைத்திருக்கிறார். ஆனால் முக தோற்றம் இருக்கு இல்லையா, முகத்தை மட்டும் வேறு வேறு மாதிரியான ஜாடையில் முகங்களை உடையவனாக படைத்திருக்கிறார். நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அவரவருடைய அப்பா அம்மா ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நாம் அந்த முகத்தை வச்சு தான் அழகில்லைன்னு முடிவு பண்ணுறோம். அதனாலேயே சிலருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். தான் பார்க்க நன்றா இல்லைன்னு தனக்குள்ளே கூணி போவார்கள். அது தவறு. அப்படி நம்மில் யாராவது முக அழகு தனக்கு இல்லைன்னு நினைத்தால் அந்த எண்ணத்தை முதல்ல கைவிட்டுறணும். எல்லோரும் அழகுதான். யாரோ ஒருவரின் கண்களுக்கு அழகாக தோன்றுவீர்கள். எல்லோரிடமும் அன்பாய் இருக்க பழகி கொண்டால் நாம் மிகவும் அழகாக தெரிவோம். உங்கள் குணம் உங்களை அழகாக காட்டும். ஒரு சின்ன திபெத்திய நாட்டு கதை. ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு 4 பெண்கள். அந்த நாட்டில் ஒரு பழக்கம், பெண்ணின் அழகு தோற்றத்துக்கு ஏற்றாற்போல் பசுக்களை கொடுத்துவிட்டு பெண்ணிற்கு தாலி கட்டி கூட்டி போவார்களாம். சுமாரான தோற்ற அழகு உடையவளுக்கு ஒரு பசு கொடுத்து அவளை திருமணம் பண்ணி கொண்டு போவார்களாம். பேரழகியாக இருந்தால் 3 அல்லது 4 பசுக்களை தந்தையிடம் அவருடைய பெண்ணோட அப்பாட்ட கொடுத்துட்டு திருமணம் செய்வார்களாம். அந்த விவசாயிக்கு 4 பெண்கள்ல முதல் 3 பெண்கள் மிகவும் அழகியாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பசு 2 பசுன்னு கொடுத்து அவர்களை திருமணம் முடித்து விட்டு போய்விட்டார்கள். விவசாயி அந்த பசுக்களை வைத்து வசதியாக வாழ்ந்தார். 4வது பெண் சுமாரான அழகில் இருந்தார். அவளை யாரும் பெண் கேட்டே வரவில்லை. அதனால் அவள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சோகம். அவளும் தன் விதியை நொந்தபடி அவள் தன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு செல்வந்தரின் மகன் அவள் அழகில் மயங்கியதாக கூறி திருமணம் முடிக்க விரும்பினான். சீதனமாக 7 பசுக்களை கொடுத்து அவளை திருமணம் செய்து கொண்டார். அந்த ஊரில் என்ன பழக்கம் அப்படின்னா, அதிகமான பசுக்கள் யாருக்கு இருக்கோ அந்த பெண்ணை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அப்படி ஒரு பழக்கம். ஊரே அவளை பெருமையாக பேசியது. எல்லோரும் அதன் பிறகு எல்லோருக்கும் அவள் ரொம்ப அழகாக தெரிந்தாளாம். பார்த்தீர்களா, அழகு என்பது எல்லோரிடமும் இருக்கிறது. அதை பார்க்கும் விதத்திலும் பார்ப்பவரையும் பொறுத்து உள்ளது. இப்போ நாம எல்லாருக்கும் பிடிக்கும் யாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை. முதல்ல அவரு பட உலகுக்குள்ள வரும்பொழுது அவருடைய கண்ணு பெருசா இருக்கு, ஒரு மூக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சரியில்லை, அழகாவே இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டாராம். இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் எடுத்துக்கோங்க. அவர் அழகில்லை, அவர் உயரம் அதிகமாக இருக்குது, இவர் நடிக்கிறதுக்கு சரி வர மாட்டாருன்னு சொன்னாங்களாம். இவ்வளவு ஏங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. அவர் முதல்ல உள்ளே வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. இவர் நல்லாவே இல்லை, கருப்பாக இருக்காரு, நடிக்க முகம் நல்லா இல்லை, கண்ணு சின்னதாக இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னாங்களாம். ஆனால் இப்போ இந்த 3 பேருமே இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே புகழின் உச்சிகையை தொட்டவர்கள். எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை. அதனால் யாரும் தான் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் அழகுதான். வாழ்வில் வெற்றி பெற அழகு என்பது 2ஆம் பட்சம்தான். அதனால் மன ஊக்கத்தோடு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நொடியையும் நாம் இன்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே நம்ம அழகெல்லாம் நம்மை சேரும். முகம் அழகு கூடும். நாம் எல்லாற்றிலும் வெற்றி பெறலாம். நடப்பவை எல்லாம் நல்லவையாகவே நடக்கும் என்று கூறி நம்ம குற்ற மனப்பான்மையை விலக்கிவிட்டு எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு அழகு என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.